இந்த கொரோனாவால் வேலையிழந்து வீட்டில் இருக்கிறீர்களா? வீட்டிலிருந்தே பிசினஸ் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவரோ அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மூலம் இணையுங்கள். இணையும் ஒவ்வொரு நபருக்கும் பரிசுகள் காத்திருக்கிறது. அக்கரப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி இளங்கோவன். இவருக்கு பழனி அப்பர் தெருவில் சொந்தமா நிலம் இருக்கு. இந்த நிலம் தொடர்பா இளங்கோவனுக்கும் தொழிலதிபர் நடராஜன் அப்படிங்கிறவருக்கும் இடையே பிரச்சனை இருந்ததா சொல்றாங்க. இந்த நிலையில இளங்கோவன் தன்னுடைய இடத்துல வேலி அமைப்பதற்காக போயிருக்காங்க. இத நடராஜன் தடுத்து வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. அப்போ இளங்கோவனுடைய உறவினர்களான பழனிசாமியும் சுப்பிரமணியமும் சமாதானம் பேச போயிருக்காங்க. திடீர்னு வாக்குவாதம் முற்றிய நிலையில நடராஜன் தன்னுடைய கையில வச்சிருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து பழனிசாமி மற்றும் சுப்பிரமணியத்தை சுட்டிருக்காரு. இதுல பழனிசாமிக்கு இடுப்புலையும் சுப்பிரமணியத்துக்கு தொடையிலையும் குண்டு பாஞ்சிருக்கு. இதனை அடுத்து துப்பாக்கியால் சுட்ட நடராஜன் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு. இதனை அடுத்து துப்பாக்கி சூட்டுல காயமடைந்த பழனிசாமியையும் சுப்பிரமணியத்தையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. மருத்துவமனையில அவங்களுக்கு சிகிச்சை இப்ப கொடுத்துட்டு வராங்க. இதுக்கிடையில துப்பாக்கிச்சூடு நடத்திய நடராஜன் போலீசார்கிட்ட சரணடைஞ்சிருக்காரு. இதை தொடர்ந்து அவரை கைதும் செஞ்சிருக்காங்க. இப்போ இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கொரோனாவால் வேலையிழந்து வீட்டில் இருக்கிறீர்களா? வீட்டிலிருந்தே பிசினஸ் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவரோ அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மூலம் இணையுங்கள். இணையும் ஒவ்வொரு நபருக்கும் பரிசுகள் காத்திருக்கிறது.